வணக்கம். இது நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டை பற்றாக்குறை மாநிலமாக மாற்றியது அதிமுக அரசுதான் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. தமிழ்நாடு திவாலாக வேண்டும் என்பதுதான் இபிஎஸ்ஸின் எண்ணமா என்றும் கேள்வி. தமிழ்நாட்டை ஒன்றிய அரசு எப்படி வஞ்சிக்குதுன்னு மாண்புமிகு நம்முடைய நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் 2 நாட்களுக்கு முன்பு விழாவாரியாக பேட்டி கொடுத்திருக்கிறார். ஏற்கனவே சட்டமன்றத்திலும் பேசியிருக்கிறார். ஆனா எதிர்கட்சி தலைவரை காதலை வாங்குறது இல்லை, அது எதையும் படிக்கிறது இல்லை. ரொம்ப சாதாரணமா தமிழ்நாடு திவால் ஆயிடுச்சுன்னு சொல்றாருன்னா தமிழ்நாடு திவால் ஆகணும் என்பதுதான் அவருடைய எண்ணமா? மத்திய அரசின் ஓர வஞ்சனைகளை மீறித்தான் தமிழ்நாட்டை முன்னேற்றி வருவதாக முதலமைச்சர் விளக்கம். மகளிர் உதவித்தொகை தருவது வெட்டி செலவா என்றும் இபிஎஸ்க்கு கேள்வி. செய்கிறதெல்லாம் வெட்டி செலவா? வெட்டி செலவு எதை சொல்றாரு? மகளிர் தொகையை சொல்லுகிறாரா? காலை உணவு திட்டத்தை சொல்றாரா? எதை கொச்சப்படுத்தி இப்படி பேசுகிறார்? மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர்களே, எங்களுக்கு தெரியும் எந்த செலவு செஞ்சா மக்களுக்கு நன்மை என்பது எங்களுக்கு தெரியும். உங்க நிர்வாகத்தை மக்கள் ஞாபக மறதியால மறந்திருப்பாங்க. தப்பு கணக்கு போடாதீங்க. இருட்டில் உட்கார்ந்து கொண்டு அமாவாசையை எண்ணிக்கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. திமுக ஆட்சிக்கு இன்னும் 13 அமாவாசைகள் தான் உள்ளது என கூறியதற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதிலடி. திமுக ஆட்சிக்கு 13 அமாவாசை தான் இருக்குது என்று சொல்லி காலண்டரை கீழ்ச்சிக்கிட்டு இருக்கிற போறோம். அதான் இன்றைக்கு அவருடைய வேலை. போ அவர் இருட்டில் உட்கார்ந்து அமாவாசை எண்ணிக்கிட்டு இருக்காரு. இருக்கட்டும், பரவாயில்ல. 100 நாள் வேலை திட்ட பணியாளர்களுக்கு 2 மாதங்களாக ஊதியம் வழங்கவில்லை என எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. உடனடியாக சம்பளமும் தொடர்ந்து பணிகளும் வழங்க அரசுக்கு வலியுறுத்தல். பெரியாரை அவதூறாக பேசிய சீமானின் வீட்டை முற்றுகையிட முயற்சி. பெரியாரிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பினர் கைது. பெரியாரிய உணர்வாளர்கள் போராட்டம் நடத்திய நிலையில் சீமான் வீட்டில் நடந்த இசை கச்சேரி. திரண்ட நாம் தமிழர் கட்சியினருக்கு பிரியாணி சமைத்து கொடுத்தும் உற்சாகம். குற்றம் சாட்டிய இயக்குனர் சங்ககிரி ராஜ்குமாரை ஒருமுறை மட்டுமே பார்த்துள்ளேன். பிரபாகரனுடன் தாம் உள்ள புகைப்படம் போட்டோஷாப்பா என்ற கேள்விக்கு மீண்டும் நேரடியாக பதிலளிக்காத சீமான். அவர் யாரு? முதல்ல அவர் யாரு? 15 வருஷம் எங்கே போய் படுத்துக்கிருந்தாரு? இவர் எதுக்கு அந்த போட்டோவை வெட்டி ஒட்டி கொடுக்கணும்? அதுக்கு தேவை என்ன? எங்கிருந்து எடுத்தாரு அந்த படத்தை? எப்படி வெட்டி கொடுத்தாரு சொல்லுங்க. அவர் என்னை முதல்ல நேரில் பார்த்துக்காரா, பேசியிருக்காரா? எங்கே வர சொல்லி கூட்டிட்டு வாங்க. அவரை சீமான் நேரில் ஆஜராவதிலிருந்து விலக்கு அளிக்க முடியாது. கலவரத்தை தூண்டும் வகையில் பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் உயர்நீதிமன்றம் திட்டவட்டம். இருபத்தி 2% வரை ஈரப்பதம் உள்ள நெல்லை கொள்முதல் செய்வது தொடர்பாக மத்திய குழு இன்று முதல் ஆய்வு. பிற்பகலில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஆய்வை தொடங்குகின்றனர். அரிசி விலை கிலோவுக்கு 10 ரூபாய் வரை குறைவு. கர்நாடகா, ஆந்திராவிலிருந்து வரத்து அதிகரிப்பு. பெங்களூருவில் பேருந்துக்கு காத்திருந்த தமிழ்நாட்டைச் சேர்ந்த பெண் பாலியல் வன்கொடுமை. 2 கைது செய்து காவலர்கள் விசாரணை. திருவண்ணாமலை தீபமலை மீது ஆபத்தான நிலையில் உள்ள 40 டன் பாறையை உடைக்கும் பணி தொடக்கம். ஏற்கனவே மண் சரிவு ஏற்பட்டதால் முன்னெச்சரிக்கையாக நடவடிக்கை.
IAS, IPS உள்ளிட்ட 979 UPSC குடிமை பணிகளுக்கான தேர்வு அடுத்த மாதம் 11ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என தேர்வாணையம் அறிவிப்பு. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் நடத்தும் அதிகாரியாக ஸ்ரீகாந்த் பொறுப்பேற்பு. கர்நாடகாவைச் சேர்ந்தவரின் வேட்புமனு ஏற்கப்பட்ட விவகாரத்தில் அதிகாரி மணீஷ் மாற்றம். புதுச்சேரியில் 50 அடி ஆழ கடலில் நடந்த திருமணம். காதலியை வித்தியாசமான முறையில் மணம் முடித்த காதலன். சென்னை மாம்பாக்கத்தில் மதுபான கூடத்தில் ஊழியர்களுக்கு அரிவாள் வெட்டு. குடித்துவிட்டு ரவுடிகள் வெட்டிய பதற வைக்கும் காட்சி. திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள சமணர் குகைக்கு பச்சை நிற பெயிண்ட் பூச்சு. மத்திய தொல்லியல் துறை அலுவலர் புகாரில் மர்ம நபர்கள் மீது திருப்பரங்குன்றம் காவல் நிலையத்தினர் வழக்கு பதிவு. கள்ளக்குறிச்சி விஷச்சாராய விவகாரம். சென்னையில் உள்ள சிபிஐயின் சிறப்பு புலனாய்வு பிரிவு மேலும் 3 பிரிவுகளில் வழக்கு பதிவு. புஷ்பா 2 திரைப்பட இயக்குனர் சுகுமாரின் ஐதராபாத் வீட்டில் வருமான வரித்துறை சோதனை. விமான நிலையத்தில் சுகுமாரை பிடித்து விசாரணை. தங்கம் விலை வரலாறு காணாத உயர்வு. முதல் முறையாக ஒரு சவரன் 60,000 ரூபாயை தாண்டியது. அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவியேற்றதால் தான் தங்கம் விலை வரலாறு காணாத உச்சம் தொட்டது. சென்னை தங்கம் வைர நகை வியாபாரிகள் சங்க தலைவர் ஜெயந்திலால் சொலானி நியூஸ் 18 தமிழ்நாடுக்கு பேட்டி. பங்குச்சந்தை சரிவு போன்ற காரணங்களால் அதில் உள்ள முதலீட்டாளர்கள் பெருமளவில் தங்கத்தின் மீது முதலீடு செய்ய தொடங்கி இருப்பதின் ஒரு பெரிய காரணம் தங்கம் விலை திடீரென உயர்ந்துள்ளது. இனியும் தொடர்ந்து தங்கத்தின் மீது தான் முதலீடுகள் அதிகரிக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்து கணிப்பு இருக்கு. அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா நிச்சயமாக தங்கம் விலை மீண்டும் மீண்டும் ஒரு புதிய உச்சத்தை நோக்கி தான் பயணம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். உத்தரப்பிரதேசம் மகா கும்பமேளாவில் புனித நீராடியோரின் எண்ணிக்கை 9 கோடியை கடந்தது. திரிவேணி சங்கமத்தில் பூஜை செய்து நீராடிய முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத். சென்னை நீலாங்கரையில் நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலை காட்சிகளை பார்க்கலாம். என்ன பேச்சு பேசியிருக்காரு பாருங்க. அது இருக்கட்டும், என்ன பேச்சு? இந்தி எதிர்ப்புங்கிறீங்க. முதலா தமிழ்நாட்டில் இந்தி பள்ளிக்கூடத்தை திறந்தது யாரு? அவரே பேசியிருக்காரு. இது எங்க தாத்தா திருவிக்காவன்னு சொல்றாரு. இந்தி பள்ளிக்கூடம் திறந்தது இந்த பெரியார் தான். அந்த விழாவுக்கு நானும் போனேன் கர்மம்ன்றப்பல. காங்கிரஸ் கட்சியில் இருந்தனால கூப்பிட்டாங்க, நானும் போய் பங்கேற்றேன்னு எழுதியிருக்காரு. நாங்க எதையும் ஆதாரம் இல்லாம பேசுறோம். இதுக்கெல்லாம் கேட்காம அதுக்கு காட்டு அப்படின்றிய. நீ என் படத்தை நானும் எங்க அண்ணன் இருக்கிறத வெட்டி ஓட்டினேன்றீல, அதுக்கு ஆதாரம் காட்டு. காட்டு. அதான் அவர் அதான் அவர்கிட்ட நீங்க கேட்கணும், எப்படி செஞ்சீங்க அந்த செஞ்சு காட்டுங்க. இன்னொரு தடவை கேட்கணும்ல, நீங்க அதை கேட்கணும்ல. தம்பிங்க வாங்க தம்பி, எப்படி வெட்டி ஓட்டினீங்க தம்பி அப்படின்னு. அது ஸ்பெஷல் எடிட்டர் அவரு. சொல்லுங்க, எதையாவது பேசுறது. 15 வருஷமா இந்த படம் இருக்குல்ல, அன்னைக்கெல்லாம் எங்க போய் படுத்திருந்த? இந்த படம் நான் தாங்க எடுத்து கொடுத்தவர், பொய் சொல்றாருன்னு சொல்ல வேண்டியதானே? சரி, வீர மகன் நேருக்கு நேரம் அண்ணன் நான் தானே இதை ஓட்டி கொடுத்தேன்னு வருது சொல்லு பார்ப்போம். நாயை கல்ல விட்டு எரிஞ்சின்னு வச்சுக்கிறீங்களேன், அது என்ன பண்ண 4 தெரு அங்கிட்டு போய் நின்றுட்டு கொலை. அதான் இந்த திராவிட நாய் பூரா நேரம் வராது. அங்க நின்றுகிட்டு தெரியாதா உன்னையை பற்றி, நீ அங்கே இது பண்ண. கேட்கிற கேள்விக்கு பதில். புதுசா ஏதாவது நாங்களா இட்டு கட்டி பேசுறோமா? பெரியார் பேசுனதை எழுதுனதை எடுத்து பேசுறோமா? அதானே பேசுறோம். இப்ப நான் ஒண்ணு கேட்கிறேன், தமிழ் மொழியை காப்பாற்றணும், தமிழ் மொழியை அழிய விடக்கூடாது, தமிழ் வளர்ச்சிக்கு பாடுபடணும், தமிழுக்காக உழைக்கணும், தமிழுக்காக உயிரியே கொடுக்கணும்னு பேசுறவன்ட்ட, அந்த பைதிகார கூட்டத்துக்கிட்ட, அவங்க கிட்ட மற்ற மக்கள் எச்சரிக்கையா இருக்கணும். அப்படின்னா அந்த மற்ற மக்கள் யாரு?
நாங்கள் தமிழர் தமிழை பாதுகாக்க பாடுபடுறோம், அதுக்காக போராடுறோம், உழைக்கிறோம், அதுக்காக உயிரே எங்கள் முன்னோர்கள் கொடுத்துருக்காங்க. இந்த மற்ற மக்கள் யார்? மற்ற மக்கள் இவர்கள்ட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும்னா அந்த மற்ற மக்கள் யார்? இப்போ பெரியார் எந்த மக்களுக்கான தலைவர்? இதுக்கு பதில் இருக்கா? எங்கள் தாத்தன் ஒருத்தன் கீழப்பழுவூர் சின்னச்சாமி தீ குளிச்சு செத்தான். அவன் யார் தெரியுமா? திமுகவில் இருந்து மொழிக்காக செத்த ஒரே பெருந்தகை அவன் தான். பேரறிஞர் அண்ணா மொழி போராட்டத்திலிருந்து இந்தி எதிர்ப்பு போராட்டத்திலிருந்து நழுவிட்டாருங்கிற கோபத்தில், நம்ம தலைவர் கைவிட்டாருங்கிற கோபத்தில் தீ குளிச்சு செத்தான். பெரியார் பெருந்தகை எழுதுனது பத்திரிகையில். அவர் என்ன சாதின்னு உங்களுக்கு தெரியுமா? முதலா சின்னச்சாமி முதலியார்னு எழுதின பெருமகன் யார் தெரியுமா? சாதி ஒழிப்பு போராளி நம்ம ஐயா தான். எழுதி அவங்க ஆத்தா வாங்கின கடன் தொல்லையில் தீ குளிச்சு செத்து போனான்னு பெருமைப்படுத்தி எங்களை. எப்படி என் தங்கச்சி செங்கொடி காதல் தோல்வியில் செத்தால இவங்களுக்கு அதே தான் அவர் எழுதுறாரு. இந்த மொழிக்காக போராடுற பயிலெல்லாம் அவனை 2 கட்டையை வச்சுக்க, இந்த பெட்ரோல் மண்ணெண்ணையை வச்சுக்க, தீக்குச்சி வச்சு கொளுத்தி விடு, எல்லாம் சரியாயிருவான்னு சொன்ன பெருந்தகை இவர் தான். இவர் தான் இந்தி ஒழிப்பு போராளி. உங்களோட உருவப்படத்தை வந்து எரிச்சிருக்காங்க, உங்க போஸ்டர் வந்து செருப்பு கொண்டு அடிச்சிருக்காங்க. அது அவசியம் இல்லாது. இங்கே தானே இருக்கேன், வந்து எரிச்சிட்டு போகலாம். நிறைய பொம்மையை எரிக்கிற வரைக்கும் தான். இப்போ எங்கள் ஆளுகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வீரங்கெல்லாம் எங்கள் பாட்டை ராவணன் இந்த 100-200 மீட்டருக்கு அங்கே வச்சிருவான். எப்படி வச்சிருவான்? பொம்மையாக வச்சிருவான். 10 தலையை வச்சு பொம்மையா தானே நிற்கிறான். கிட்ட போய் கொளுத்த துணி இருக்கா? அங்கே 200 மீட்டருக்கு அங்கேருந்து இங்கிருந்து அம்பு வச்சு அடிப்பான். பொம்மையா நிற்கும் போதே அவனை பக்கத்தில் போய் கொளுத்த முடியல. எப்படி இருக்கு? அந்த பயம் உங்க எல்லா பயலுக்கும் இருக்கட்டும்ங்கிற. நீ பொம்மையை தான் இருக்க முடியும். பொம்மை ஏறி அதில் எனக்கு பெருமை தான். நான் இன்னைக்கு சொல்றேன் இவ்வளவு பேர்கிட்ட, இவங்க வெம்பாடுபட்டு போராடி என்னை அந்த முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார வச்சுட்டு தான் போவான். நீ எழுதுவீங்க இந்த பேரு. நான் 20 விழுக்காடு உழைச்சா போதும். என் கட்சியில என்னைக்காவது 4 தாள் சுருட்டி நாடங்களும் எனக்கு ஓட்டிருக்கானா? எவ்வளவு என்னுடைய இங்க பாரு, அவங்க இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இவங்க எல்லாரும் எனக்கு வேலை செய்யறாங்கன்னு தெரியாம நீங்க அவங்கள ஆதரிச்சு காசு கொடுத்து ஊக்கப்படுத்திக்கிறியா? என்னை சீமான் யாரு தாங்க? இந்த சீமான்னு எல்லாருக்கும் என்னை ஒட்டி, என்னை ஒளிய, என்னை ஆரிய கைக்கூலி கீக்கூலின்னு ஒட்டி, எப்படியோ ஃப்ரீ பப்ளிசிட்டி. என்னைக்காவது இவ்வளவு பேர் என்னை நின்று இவ்வளவு நேரம் எடுத்து காட்டிருக்கீங்களா? காட்ட மாட்டியா? ஏதோ எடுத்து அப்படி வெட்டி விட்டு போயிருவியா? என்னென்ன ஏதோ அவங்களால முடிஞ்சது. அதுக்கு எங்க அண்ணங்களுக்கு, குறிப்பா என் அன்பு சகோதரன் திருமுருகன் காந்தி அவர்களுக்கெல்லாம் நன்றி. அது நீங்க பெரியார் உங்களுக்கு எல்லா பூஜாரியில் வச்சுக்கிறீங்க, எல்லாரும் வச்சுக்கிறீங்க. அம்பேத்கரையும் பெரியாரையும் ரெண்டையும் ஒண்ணுன்னு பேசியிருந்த பெருமக்களை, உங்க எல்லார் வீட்லையும் பெரியாரிஸ்ட் எல்லார் வீட்லையும் நீங்க பெரியார் படம் இருக்கு, அதனால அம்பேத்கர் படம் இருக்கா? உங்களுக்கு இருக்க தீண்டாமையை முதல்ல ஒழிச்சிட்டு வெளியில வாங்க. உங்க எல்லார் வீட்லையும் பெரியாரிஸ்ட் எல்லார் வீட்லையும் பெரியார் படம் இருக்கு, அதனால அண்ணல் அம்பேத்கர் படம் இருக்கா? மனச்சான்று இப்படி கையில் வச்சு சொல்லு. அப்ப 2 பேரும் ஒண்ணுன்ற அப்படி ஏதாவது இருக்க? இழந்து விட்ட உரிமையை போராடி பிச்சை கட்டு பெற முடியாது, போராடித்தான் பெற்றாக வேண்டும்னு பொதுவா உலக பொதுமைக்கு போதிச்ச ஒரு புரட்சியாளர் அவர். அப்படி ஏதாவது தத்துவம் இருக்கா? தந்தை பெரியார்ட்ட, ஐயா பெரியார்ட்ட சொல்லுங்க, இருக்கா? வாயை திறந்து பேசினால், எழுதினால் எல்லாமே தமிழனுக்கு எதிரானது. எல்லாமே சான்றோட நிரூபிக்கிறேன். இவர் சும்மா போட்டுக்கிட்டு அது கேட்கறதுக்கு பதில் சொல்றதில்ல, அவதூறா பேசிட்டு போறது. ஏதோ ஒண்ணு பேசுங்க. நாம் தமிழர் என்ற பெயரை சீமான் அவர்கள் பயன்படுத்த முடியாது, நான் நீதிமன்றத்தை நாடினால் சீமான் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் ஆர்எஸ் பாதி பேசி. தயவு செய்து நாடுங்க, தயவு செய்து. 48 பேருடைய ஜாமீன் மீதான வழக்குல நான் தான் நீதிமன்றத்தில் போய் வாதாடினேன், அவங்களுக்கு ஜாமீன் பெற்று கொடுத்தேன்னு ஆர்எஸ் பாரதி பேசியிருக்காரு. நாம் தமிழர் பெயரை சீமான் பயன்படுத்த முடியாது. வாதிட்டீர்ல காசு வாங்கியிருப்பீல்ல? இப்ப அமைப்பு செயலாளர் ஐயா பெருமதிப்பிற்குரிய ஐயாட்ட நான் கேட்கிறேன், அவர் தான் எங்க அப்பத்தாவுக்கு ஜாக்கெட் போட்டவர் அவர் தான். அப்ப நான் கேட்டேன், ஐயா நீங்க எங்க அப்பத்தாவுக்கு போட்டிய ஐயா கருணாநிதியோட ஆத்தாவுக்கு போட்டிருக்கலாமே, அவங்க ரவுக்கு இல்லாம உட்கார்ந்துருக்காங்களே, உங்க தலைவரோட தாய்க்கே போடலையே. நீங்க இந்த தேவையில்லாம பேசக்கூடாது என்கிட்ட. சென்னை நீலாங்கரையில் நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களை சந்தித்து வந்த நேரலை காட்சிகளை பார்த்தோம். விரிவான விவரங்களை பின்னர் வரும் தொகுப்புகளில் பார்க்கலாம்.